அனைவரும் வணக்கம். இப்ப நம்மள நிறைய பேருக்கு இப்ப நிறைய குழந்தைகள் பாத்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய இருக்கு. இந்த ஸ்கின் ப்ராப்ளம் எடுத்துக்கும் போது யாருக்குன்னா அந்த காலேஜில் தங்கி படிக்கிறவங்களுக்கு, ஹாஸ்டல் தங்கி படிக்கிற குழந்தைகளுக்கு, பசங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாம் முதல் செய்ய வேண்டிய விஷயம், நீங்க போடுற சோப்பு ஸ்டாப் பண்ணிட்டு இந்த பைத்தப்பயிறு மாவுன்னு சொல்லுவோம், பச்சை பயிறு மாவுன்னு சொல்லுவாங்க, ஒரு சில சைடு பாசி பயிறு மாவுன்னு சொல்லுவாங்க. அந்த மாவு அல்லது கடல மாவு அதை வாங்கி தேய்ச்சி குளிங்க. கண்டிப்பா அவங்களோட அந்த ஸ்கின் ப்ராப்ளம் மேலும் அதிகமாகாது. சரி, அதுக்கு மருந்துன்னு சொல்லவில்லை, நானு மேலும் அதிகமாகாம உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க சோப்பு அப்படின்னு பயன்படுத்தும் போது அதுல ஹைட்ரோகுளோரிக் சொல்லக்கூடிய அந்த காஸ்டிக் சோடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கெமிக்கல் சேர்க்கிறாங்க. அந்த கெமிக்கல் ஆனது இது மேலும் மேலும் அந்த ஸ்கின் ப்ராப்ளத்தை அதிகப்படுத்த வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இல்லாம இயற்கையா அரப்பு, சீயக்காய், இந்த மாதிரி பச்சை பயிர் மாவு, கடலை மாவு இதெல்லாம் போட்டு வாஷ் குளிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராமல் தடுத்துக்க முடியும். மேலும் மேலும் அதிகமாக பார்த்துக்கலாம். நன்றி.